ஊரின் எல்லையில் அறிவாள் ஏந்தி காவல் செய்த கருப்புசாமி உன் தயவால் வீடுகளுக்குள் வந்து தினதினம் தந்தா தரிசனம். டான்ஸில் அசத்திய உன் கால்களால் அழகுற்றது பல மேடை. நீ கைபிடித்தவளால் அழகாகிறது பிக் பாஸ் முதல் தக்லை பறை தமிழ் திரையின் ஆடை. ஒரு உண்மை சொல்லட்டுமா? உன்னை போல் அம்மாவை, உன்னை போல் அண்ணியை, உன்னை போல் மனைவியை தேடுகிறது தமிழ்நாட்டு ஃபேமிலி. நீ குளிவிடும் கண்ணம், கோடைமலை வண்ணம், குழந்தை போல எண்ணம் கொண்ட கோலிவுட்டின் பேண்டன். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ ஆக்சுவலி. நியத்தி ஏன் நியத்தி? நீங்க தானே நியத்தி இல்லையா? நான் ஆதார் கார்டு போட்டோவே உங்களையும் வச்சு பார்த்தேன் வெளியே இருந்து. சேமா விடுதலை நாங்கள் ஹஸ்பண்டை கேட்டு பார்த்தல. சரி ஓகே, அப்போ பேச. நம்மளுடைய இந்த ஆஃபீஸை வந்து நம்ம ஒரு அரசவையாக தான் ட்ரீட் பண்ணுவோம். இங்கே வரக்கூடிய எல்லாரையுமே நம்மளுடைய அப்படி ஒரு அரச விருந்தினர்கள். ஸோ எங்கள்கிட்ட ஒரு அரச கவி இருக்கார். அவர் உங்களை பற்றி, ஏன்னா முன்னே ஏவி போட்டு ரொம்ப நாளாக ஏவியே போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போது அது ஒரு கவித்துவமான ஒரு அரச கவி வரவேற்பு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ எங்களுடைய சிஇஓ பாலகிருஷ்ணன் அவர்கள், கவிஞர் பாலா அவர்களே. அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முகப்பு கவிதை மாதிரி. கடின உழைப்பு காவிய எழுத்து இஸ் ஈக்குவல் டு, கடின உழைப்பு பிளஸ் காவிய எழுத்து இஸ் ஈக்குவல் டு 5ஆம் வேதம் என்னும் அற்புத கலை. ஆர்ஜே விக்னேஷ் ஆபீஸில் நடக்கும் அதன் சக்சஸ் மீட்டுக்கு காலையில் வானமே கொட்டியது வாழ்த்து மலை. இந்த லைன் மழைக்கு அப்புறம் ஆட் பண்ணல. இருட்டு மறைத்த இரவின் கதைகளை, இருட்டு மறைத்த இரவின் கதைகளை தமிழில் எழுதி குவித்தது இந்திரா சௌந்தரராஜனின் பேனா மட்டும்தான். சூப்பர் நேச்சுரல் உலகங்களை படைப்பதில் அவர் பெற்ற வெற்றியிடம் இனி யாராலும் நிரப்ப முடியாத வெற்றிடம். இதோ இப்போதும் இந்த அறையின் ஏதோ ஒரு ஓரத்தில் அவர் இருப்பார் மறைவாய். 5ஆம் வேதம் வெற்றிக்கு உங்கள் ஒவ்வொருவரின் உச்சந்தலை தொட்டு வாழ்த்துவார் இறையாய். விவேக், உங்களுக்கு கணக்கு. ஜி தமிழின் டான்ஸ் ஜோடி டான்ஸில் உன் நடன திறமை டாப் நாச். உன் நடிப்பு திறமை மிளரும் 5ஆம் வேதம் தான் இப்போது G5ல் டாப் வாட்ச். உதயாக வெள்ளித்திரையில் உதயமானது உன் முகம். உன் திறமை தீட்டு கண்டிப்பாய் உன் கலை முயற்சிகள் வெற்றி பெறும். உன் நடிப்பு பயணத்தில் நிச்சயம் வரும் சக்சஸ் பாதையின் டேர்னிங் பாயிண்ட். 5ஆம் வேதம் தான் அந்த சாதனை டிராவலின் ஸ்டார்டிங் பாயிண்ட். நீ ஹீரோவாகும் திரைப்படங்களின் FDFSக்கு அலைமோத வேண்டும் ரஸ் என்பதே பிளாக் ஷீப் டீமின் விஸ். அப்போதும் நீங்கள் ஆர்ஜே விக்னேஷ் ஆபீஸ் வர வேண்டும், சக்சஸ் இன்டர்வியூ தர வேண்டும். நாகா சார், கேபி எனும் பல்கலைக்கழகம் வழிகாட்டிய ஓவிய ஒளி. கவிதாலயா சின்னத்திரைக்கு ஈந்த காவிய மொழி. இருட்டு உலகின் மூளை முடுக்கெல்லாம் பறந்து திரிந்த கேமரா ஈகிள். எதை கேட்டாலும் பதில் தரும் பேண்ட் செட்டை போட்ட கூகுள். இது நீங்க பேசுறதுக்கு முன்னாடி எழுதி. அமானுஷ்யம் அறிவியல் இரண்டையும் கசடர கற்ற படைப்பாளி. கிழக்கு மேற்கு வெளிச்சம் இருட்டு எதுவும் பாராது 24 மணி நேரமும் இயங்குகிற உழைப்பாளி. அது சொன்னீங்களே 100% ட்ரூ. பேக்கப்லாம் கிடையாது, ஷிஃப்ட் தான். சாலிடர் BPL எல்லாம் தொலைக்காட்சி பெட்டியை விற்பனை பொருளாய் அறிமுகப்படுத்தின. நீ தந்த மர்மதேசம் தான் தொலைக்காட்சி பெட்டிக்குள் கற்பனை குதிரையை ஓடவிட்டன. ஊரின் எல்லையில் அறிவாள் ஏந்தி காவல் செய்த கருப்புசாமி உன் தயவால் வீடுகளுக்குள் வந்து தினதினம் தந்தா தரிசனம். உளமாற சொல்லுகிறேன், புத்தகப்பையின் கனமும் வீட்டு பாடத்தின் ரணமும் சுமந்த 90s கிட்ஸ்களுக்கு மர்மதேசம் டிவி டைம் தான் உன் கலைவழி கிடைத்த கரிசனம். அமானுஷ்ய மார்க்கெட்டில் உன் மர்மதேசம் தான் அன்றும் இன்றும் என்றும் மக்கள் மனதில் டாப்பில் இருக்கும் பிளாக்பஸ்டர் பிராண்ட். தமிழ் திரை புத்தகத்தில் மந்திர தந்திர கதைகள் சாப்டர் என்றால் இந்திராவும் நீயும் தான் அதில் மாஸ்டர் கிராண்ட். வைத்தீஸ்வரன் கோவில் ஏடு முதல் அனந்தபுரத்து வீடு வரை, மாயை முதல் AI வரை உன் காட்சிகளில் தெரியும் நொட்டோரியஸ் ஒர்க். நீ மந்திர உலகம் தமிழகத்துக்கு தந்த விக்டோரியஸ் கிஃப்ட். ரப்பர் பேண்ட் போல எப்படி பெண்ட் செய்தாலும் டான்ஸ் ஸ்டெப்பில் வளையும் ராம்ஜியும், மனைவியின் அதட்டலில் அப்பாவியாய் மாறி அசடு வழிய குலையும் ரமணியும், ஒருத்தர் என்பதில் தான் இருக்கிறது உன் கலைத்திறமையின் பீக்.
அதனால்தான் கிழக்குக்கரை முதல் 5ஆம் வேதம் வரை உன் கேரியரில் இல்லை ஒரு டாப் அண்ட் டவுன் சேக். வெள்ளித்திரை திரைக்கதையில் நட்பு பாத்திரங்களை நீதான் நிறைவாய் நிறைத்தாய். வெள்ளித்திரை திரைக்கதையில் நட்பு பாத்திரங்களை நீதான் நிறைவாய் நிறைத்தாய். வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா மாரிமுத்து மாரிமுத்து நெல்லப்பா என மேஜிக்கல் ஸ்டெப்ஸ்களில் திரையரங்கம் வந்து ரசிகர்களின் மனக்கவலைகளை குறைத்தாய். விளையும் பயிர் முளையிலே தெரியும், விளையும் பயிர் முளையிலே தெரியும். அதனால்தான் உன் நடிப்பின் விதை ஈர்த்தது நம்மவரை. எய்ட்ஸ் எனும் உயிர்கொல்லி பற்றி தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் அவேர்னஸ் பரப்பிய தில்லுதுரை. ராக்கிங் ரமணி வெர்சஸ் ரியாக்ஷன் ரமணி தான் தமிழ் சின்னத்திரை சிம்மாசனத்தை அலங்கரிக்கும் கோல்டன் பேர். அதனால்தான் 2.0 3.0 என எத்தனை ஓக்கள் வந்தாலும் தமிழ் மக்கள் மீண்டும் மீண்டும் கேட்பார்கள் ஒன்ஸ் மோர். டான்ஸில் அசத்திய உன் கால்களால் அழகுற்றது பல மேடை. நீ கைபிடித்தவளால் அழகாகிறது பிக் பாஸ் முதல் தக்லை பறை தமிழ் திரையின் ஆடை. நீ நடிப்பில் கலக்கிய இந்த 5ஆம் வேதம் மீண்டும் உன் கேரியரில் இசைக்கும் சக்சஸ் கீதம் என வாழ்த்துகிறது ஆர்ஜே விக்னேஷ் ஆபீஸ். உன் வாழ்வில் வந்து நிறையட்டும் எக்கச்சக்கமாய் ஹாப்பீஸ். தில்லு துறையெல்லாம் ஒரு நிமிஷம் அவரே யோசிச்சு பார்த்தாரு. ஒரு விஷயம் தெரியுமா, ராமோடைய சன் தெரியுமா அவரு? நிதின். அந்த ரோல் அவர் பண்ணிருக்காரு. அது தெரிஞ்சிருந்தாக்க நீங்க அதையும் சேர்த்திருப்பாரு. அதான் நான் கேட்டேன் ஆக்சுவலா நிதின் வராரா அப்படின்னு அப்படியா? கேட்டேன். ஆமா. நிதின் ராம் அவர் நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு. சூப்பர் 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 சூப்பர். படிப்போ நடிப்போ இரண்டிலும் இவர் டிஸ்டிங்ஷன். காரணம் எதை செய்தாலும் அதில் மெனக்கெடும் பெர்ஃபெக்ஷன். அமானுஷ்யம் ஹாஸ்யம் என்றாலே இயக்குநர்களில் முதலில் வாங்குகிறார்கள் உன் கால் சீட். அமானுஷ்யம் ஹாஸ்யம் என்றாலே இயக்குநர்கள் முதலில் வாங்குகிறார்கள் உன் கால் சீட். நீயும் சளைக்காமல் கிடைத்த கேரக்டர் எல்லாம் இறங்கி வந்து அடிக்கிறாய் ஃப்ரீ ஹிட். இறங்கி வந்து அடிக்கிறாய் ஃப்ரீ ஹிட். ஓகே ஓகே. சின்னத்திரை வெள்ளித்திரை டிஜிட்டல் திரை என எல்லா திரையிலும் நடிப்பில் ஜொலிக்கும் விமன் நீ. இன்னோசன்ட் கவுண்டர்களில் தமிழ்நாட்டின் ரசிக மனங்களை ராஜ்யம் செய்த ரமணி. ஒரு உண்மை சொல்லட்டுமா, உன்னை போல் அம்மாவை, உன்னை போல் அண்ணியை, உன்னை போல் மனைவியை தேடுகிறது தமிழ்நாட்டு ஃபேமிலி. நீ குழிவிழும் கண்ணம் கோடைமலை வண்ணம் குழந்தை போல எண்ணம் கொண்ட கோலிவுட்டின் ஃபேண்டசி. ஒரு உண்மை சொல்லட்டுமா, உன்னை போல் அம்மாவை, உன்னை போல் அண்ணியை, உன்னை போல் மனைவியை தேடுகிறது தமிழ்நாட்டு ஃபேமிலி. நீ குழிவிழும் கண்ணம் கோடைமலை வண்ணம் குழந்தை போல எண்ணம் கொண்ட கோலிவுட்டின் ஃபேண்டசி. ஐயோ இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது தெரியலையே. சார் எப்படி நீங்களே சொல்லி கொடுத்துட்டீங்களா? நீ அருவி போல கொட்டும் மூடி நிலவின் ஒளி சுமக்கும் விழி என நங்கையரும் விரும்பும் நங்காய். அத்திப்பூக்களில் பார்த்தது போல எப்படி இருக்கிறாய் இப்போதும் எங்காய். அண்ணா ஒரு அண்ணா ஒய்ஃபு பாப்பா வந்திருக்காங்க வெளியே. மழை வரதா கீழே விட்டீங்க. சரி படிக்க படிக்க. நீ 90s கிட்ஸ் காதலுடன் செலிப்ரேட் செய்த ராம் ஜானுவின் நம்பிக்கை 96 ஃப்ரெண்ட். நீ நடிக்கும் படங்கள் என்றால் நம்பி போகலாம், நன்றாக இருக்கும் என்பது அசைக்க முடியாத ட்ரெண்ட். தனிமையின் கணம் தாங்காமல் தடுமாறும் அருள்மொழிகள் உன்னை போல் ஒரு துணையைத்தான் தேடுகிறார்கள் தோல் சாய. தனிமையின் கணம் தாங்காமல் தடுமாறும் அருள்மொழிகள் உன்னை போல் ஒரு துணையைத்தான் தேடுகிறார்கள் தோல் சாய. அழகியே மெய்யாக சொல்கிறேன், நீ ஆறுதல் எனும் சொல்லின் ஆடை கட்டிய திரை உருவம். இதுக்கு மேல ஏதாவது வச்சிருக்கீங்களா மேம்? உங்களுக்கு பரவாயில்ல மேம், இது எங்க பிளாக் ஷிப்போட சிஇஓ. ஒரு டைம் நான் அந்த ரூம் கிராஸ் பண்ணுவோம், கதவு துறை டக்கு டென்ஷன் ஆவாரு. செம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது இந்த மாதிரி கவிதை எழுதிட்டு. ஓகே ஓகே கண்டினியூ. உன் குரலில் வலியும் கருணை கேட்கும் மனதின் காயங்களை மருந்து தடவி வருடும். ரொம்ப அதிகமா இருக்கு. மாற்று மொழியின் மெகா நடிகர்களுக்கு திரையில் குரல் வழி உயிர் தருவார் உன்னை மணந்த ராஜா. அவர் மந்திர குரலின் சமீபத்திய சாகசம்தான் அனுராக் காசியப்புக்கு நீ அவர் அதிரடி குரல் தந்த மகாராஜா. மனமும் குணமும் நிறைவாய் இருந்தால் அகமும் புறமும் அழகாய் இருக்கும் என்பதற்கு நீங்களும் சேட்டனும் தான் தமிழ் தம்பதிகள் ஃபாலோ செய்ய வேண்டிய ஃபேமிலி மாடல்.
இப்படியே நீங்கள் நீண்ட நாள் நலம் வாழ எந்நாளும் என் வாழ்த்துக்கள் என்பதுதான் இந்நாளில் பிளாக் ஷீப் பாட விரும்பும் வாழ்த்து பாடல். சார் நீங்க தான் சார் பெஸ்ட் சிஇஓ. ஆஹா இன்னொரு பேஜ் எழுதிருப்பேன். இல்லை, நான் இதுல பெரிய வெற்றி என்ன தெரியுமா, எல்லாருமே கை தட்டினாங்க. ஆனா ஓகேவே சொல்லாத நாகா சார் 4 தடவை நைஸ் சொன்னாரு உங்களுக்கு. அண்ணா ஆக்சுவலி நீங்க கால் எதுலயே சொன்னீங்க. அண்ணன் வந்து லாஸ்ட் 1 hour எழுதினாரு. நேத்து சொல்லியிருந்தீங்கன்னா 2 புக் எடுத்து இது தேவஸ்ரீ ஒரு புக் கவிதை, சாருக்கு ஒரு கவிதை எழுச்சி பாக்குறாங்க. விடிய போவோம் போல. சூப்பர், வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. கொஞ்சம் கூட அண்ணா உனக்கு இவ்வளவு கலாய்க்கிறப்போ குற்ற உணர்ச்சியே இல்லைல்ல? அவங்கள மாதிரி யோசிக்கிறதும் இல்லை, அவர் மாதிரி நடிக்கிறதும் இல்லை, இவங்கள மாதிரி நம்ம கவிதை எழுதுறதும் இல்லை, எதுவும் இல்லை. ஏன்னா எப்பவுமே நமக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும், கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி போன் எடுத்து உங்க போட்டோ பார்த்தோன்னா இவரே இருக்காரு, நமக்கு என்ன அப்படி ஒரு பாசிட்டிவ் வரும். ஒரு அகநிறைவான ஒரு பகுதின்னு சொல்லலாம். அப்படி அவரு ரொம்ப அது எதுவுமே வார்த்தை மட்டும் இல்லை, அது அலங்காரத்துக்கான வார்த்தை மட்டும் இல்லை, அதுதான் உண்மையான அன்பு. நல்ல கிரியேட்டர்ஸ் வரும்போது அவங்க மேல வைக்கக்கூடிய உண்மையான அன்பு பிளாக் ஷீப்ல இருந்து. தேங்க்யூ. அடுத்த இடத்துக்கு மூவ் ஆக போறோம் அப்படின்னு ஒருத்தன் வருவான் உள்ள. எஸ் இல்ல தம்பி தேவை கட்டணம் வந்துச்சு, கிளம்பி போலாங்க. என்ன வரவங்க எல்லாம் இங்கே வந்து நிக்கிறாங்க. பாக்குறது ரொம்ப எலைட்டா இருக்கீங்க எல்லாரும். நடு ஆபீஸ்ல உட்காந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க யார் சார்? நீங்க யார் சார்? நான் நினைச்சேன் லஞ்ச் ஆர்டர் எடுக்க வந்தேன். Being the HR of the company. Okay. Being the HR of the company. உங்களுக்கு டவுட் இருக்கா? இருக்காது. ஆமா. டவுட் இருக்கா? உங்களுக்குலாம் டவுட் இல்லையா? டவுட் இருக்கு. அச்சாரம் இல்ல, அச்சார்னா ஊர்கா. அச்சாரம். அப்படிதானே சொன்னீங்க நீங்க? Being the HR of the company. சரிங்க சார். HR-ஆ? அச்சாரா. Let me come to the point. நிறைய பேர் வந்து நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்க பிளாக் ஷீப் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணனும்னு சொல்லிட்டு. ஓகே. அதுல குறிப்பா ஒரு 3-4 பேர் வந்து oh my god. She's Niyati, right? Actually she's Niyati, right? You are Niyati, right? இந்த பஞ்ச் தானே வச்சிருந்தேன். அத வரேன் அடுத்து இருக்குல்ல சரிங்க. பேப்பர் பார்த்தா தான் வருமாமா. Very big fan of you actually. நியதிக்கு. யா நியதி, நீங்க தானே நியதி இல்லையா? நான் ஆதார் கார்டு போட்டோவே உங்களையும் வச்சு பார்த்தேன் வெளிய இருந்து. சேமா எல்லாம் கண்ட்ராவியா இருக்கும். விடுதல அவங்க ஹஸ்பண்ட கேட்டு பார்த்தல. சரி ஓகே அப்ப பேசு. நியதியாவே பேசுங்க மேம். ஸ்கிரிப்ட் படி அதான் மேம் மேட்டர். சரியா? சொல்லிறேன், நான் ஓபனா சொல்லிறேன். ஆமா. அப்புறம் நான் உங்களை நியதின்னு கன்வின்ஸ் பண்ணி நியதிமா. சரிடா சொல்லு. உங்க அம்மா வந்து ஆக்டிங் ஓகே, டான்ஸ் ஓகே, ஆங்கரிங் ஓகே, எல்லாமே ஓகே. வீட்ல ரொம்ப டார்ச்சராமே. நீங்க உட்கார்றது ஓகே இல்ல. நியதிமா நான் பிக் ஃபேன் மா நான் உங்களுக்கு. ரைட் மா. சரி உங்க அம்மா ரொம்ப டார்ச்சராமே. உங்க அப்பா பிடிச்சி அடிக்கிறாங்களா? காலையில எந்திரிச்சு சீக்கிரமா காஃபி போட சொல்றாங்களா? என்ன மாதிரி போயிட்டு இருக்கு வீட்ல? கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா. அடிக்கிறது கூட ஓகே, காஃபி எல்லாம் போட்டு தர மாட்டாரு. உங்களுக்கு கண்டிப்பா வேக்கன்ட் இருக்கு பிளாக் ஷீப் ஆபீஸ்ல. உனக்கே வேக்கன்ட் இல்ல. என்ன எனக்கு வேக்கன்ட்? இன்னைக்கு வேக்கன்ட் ஆவறது அவனதான். கண்டிப்பா அவரோட போஸ்ட் தான் வேக்கன்ட்டா இருக்கு. சார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் வந்திருக்கேன். இதுக்காண்டி திருச்சில இருந்து கிளம்பி வந்திருக்கேன் சார். நாட்டுக்கோழி அடிக்கிறேன், நான் ஏன் பஸ் ஏறி வந்துட்டேன் சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், ஸ்கிரிப்ட் எடுத்து வந்திருக்க மாட்டேன். உட்கார் சும்மா பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா பேச அவங்ககிட்ட. கண்டிப்பா உங்களுக்கு உனக்கு ஹெச் வராதாமா? மேம் இவ்வளவு பேசி உங்களுக்கு நான் தான் கொடுக்கணுமாடா? இந்த பையன் ஓகே தேறிடுவான். ரூபன் அடுத்த எபிசோட் நீதான் சார். இது டீ என்ன அதெல்லாம் மேம். சரி நியதிமா சொல்லுங்க. நியதிமா வேற சொல்லி கூப்பிடுறியாடே. சரி எல்லாம் நோட் பண்ணி ஸ்கிரிப்ட் படி. சரி நியதிக்கு கண்டிப்பா இங்க வந்து வேக்கன்ட் உண்டு, வேலை உண்டு. ஆக்சுவலா அதுக்கு ஒரு சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் இருக்கு, டக்குன்னு சொல்லிடுறேன். இந்த ஆபீஸ்ல தி ஹைலி டேலண்டட் கை, த சூப்பர் டூப்பர் ஆர்டிஸ்ட், நல்லா நடிக்கக்கூடிய ஒரு பையன். நல்லா நான் சொல்ல வரேன். சூப்பர் டூப்பர் ஆர்டிஸ்ட், பயங்கரமா பண்ணுவாப்ல, ஆங்கரிங் பண்ணுவாப்ல, பாடுவாப்ல, ஆடுவாப்ல, எல்லாமே பண்ணுவாப்ல. அவன் பேர் வந்து குட்டி வினோ, அவ்வளவுதான். ஓகே, அவன் கூட நடிக்கிறதா இருந்தால் மட்டும் உங்க பொண்ணுக்கு உங்களுக்கு இங்க இல்ல. நான் இந்த ஆபீஸ்ல யார் கூட நடிக்கிறதா இருந்தா இந்த சிஇஓட நடிக்கிறேன்.
அண்ணே இன்னையோட முடிச்சினேன். நாலுல இருந்து பாருங்க பாலா ட்ரெஸ் மாத்தி ஜாக்கெட் ஹூடி ஷூ போட்டு ஸ்டைலா வரும். நடிக்கிறேன்னு தான் எதை சொன்னாங்க. அப்பா கேரக்டர் அவர் அவங்க அப்படி ஓகே ஓகே. ஹூ இஸ் மிஸ்டர் ராம்ஜி சார்? கேன் யூ ப்ளீஸ் see here? Who is Mr. Ramji? கரெக்ட் தானே மேடம் இங்கிலீஷ்? சார் நீங்க அப்ளை பண்ணிருக்க ஜாப் வந்துட்டு டான்ஸ் கோரியோகிராஃபர் அப்படின்னு போட்டிருக்கு சார். ஓகே, ஆனால் எங்க ஆஃபீஸ்ல வந்து நீங்க அங்க இங்க நின்றுலாம் டான்ஸ் சொல்லி கொடுக்கூடாது சார். இவங்க வேலை செய்யறன்ற பேர்ல அங்க இங்கேயும் ஆடிட்டு தான் இருக்காங்க. கரெக்டா எங்க பெண்கள் இருக்காங்களோ அங்க பாட்டு ஓடிட்டே இருக்கு சார். நாங்க நோட் பண்ணிட்டே இருக்கோம். அதனால உங்களுக்கு ஒரு சேர், உங்களுக்கு ஒரு கேபின் கொடுத்துறோம் சார். அதுக்கு பேர் கோரியோகிராஃபர் இல்ல, அதுக்கு பேர் தான் அச்சார் சார். ஒரு ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எப்படி சொல்லக்கூடாது சார். சார் கேபின்ல தான் சார் நீங்க ஆடணும். அப்படிதான் சார் நான் வந்துட்டு யோசிச்சு வச்சிருக்கோம். அப்படியான ஜாப் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க சார், நான் வந்து டிக் பண்ணுவேன். அது எப்படி ஆனா எப்படி உட்கார்ந்து எப்படி நான் ஒரு பெஸ்ட் டான்சர் தான் சார். கோரியோகிராஃபரா இருந்திருக்கேன். நான் உங்களுக்கு வேணா சொல்லி ஜாப் நீங்களே எடுத்துங்க. உங்களை ஆட வைக்கணும்னு எழுதி வச்சுட்டேன் சார். அதனால நான் அந்த பாட்டை போட்டு சொல்லி கொடுத்துறேன் சார். என்ன மேம், நியத்திமாவும் டான்சர். நியத்தி தான் டான்சர், நியத்தி அம்மா டான்சர் இல்ல. பாட்டு ஒன்று வருமா சார்? நீங்க ஒரு ஸ்டெப் சொல்லி மாஸ்டர் எங்களுக்கு ஏதாவது உட்கார்ந்த இடத்துல நாங்க எடுத்தேன் சார். ஏன்னா இவரால் அவ்வளோதான் ஆட முடியும். அதனால கொஞ்சம் இது போடுங்க. 5 6 7 go 5 6 7 go. பேருக்கேத்த மாதிரி மாஸ்டர். பட் மாஸ்டர் இன்னைக்கு வந்து இந்த இன்டர்வியூ இதுவரையும் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்க ஒரு சகலகலா வல்லவர்ன்றது அற்புதமா மனசுல பதிவாயிருக்கும். நிச்சயமா. தேங்க்யூ. ஹோம் டூரா? ஹோம் டூரா? நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர், அதுக்கு காரணம் ராம்ஜி மாஸ்டர் தான். வா, இந்த பாட்டுல தான் ஆக்சுவலா அஜித் சாரும் ஷாலினி அப்பதான் கமிட் ஆயிருக்காங்க.